வணக்கம். தமிழகம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பியின் மோசமான தாக்குதல், வெளியாகியுள்ள சிசிடிவி காணொளி. இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. வாழைச்சேனையில் கைக்குண்டு மீட்பு. பேருந்து மோதி குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாப மரணம். காசா அதிரும், ஹமாஸுக்கு நெதன்யாகு விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. ஹீத்ரோ விமான நிலைய விரிவாக்கம், பல பில்லியன் பவுண்டுகள் முதலீடு. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக SS Brothers Trends. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுமகன்கள் இருவரை தாக்கும் வகையிலான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளது. யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. யாழில் நேற்றிரவு தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்குள் வைத்து அர்ச்சுனா எம்பி காணொலி எடுக்க முற்பட்ட போது அங்கு நின்ற நபருக்கும் அவருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த நபரை விடுதிக்குள் வைத்து துரத்தி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காணொலி தற்சமயம் வெளியாகியுள்ளது. எனினும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி பரந்தன் பகுதி ஏனையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ள விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பரந்தன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான கருணாரத்தினம் இந்திரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீதியில் நடந்து சென்றவரை ஆடை தொழிற்சாலை பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் பரந்தன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக பொய்யாக கூறி மோசடியான வேலை விளம்பரங்கள் அதிகரித்து வருவது குறித்து இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத தளங்களில் பெரும்பாலும் பகிரிடப்படும் இந்த ஏமாற்றும் விளம்பரங்கள் வேலை தேடுபவர்களை தவறாக வழிநடத்த மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்துகின்றன என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் 3ஆம் தரப்பு சமூக ஊடக பக்கங்களில் வேலைவாய்ப்பு தொடர்பான பதிவுகளை வெளியிடுவதில் இல்லை என்பது மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் அனைத்து அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு அறிவிப்புகளும் மத்திய வங்கியின் வலைதளத்தில் தொழில் பிரிவின் கீழ் மற்றும் அதன் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக சேனல்கள் மட்டும் பிரத்யேகமாக கிடைக்கின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே இதுபோன்ற மோசடிகளுக்கு எதிராக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் வேலை தொடர்பான எந்தவொரு தகவலையும் அதிகாரப்பூர்வ இலங்கை மத்திய வங்கியின் தளங்கள் மூலம் நேரடியாக சரிபார்க்கவும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள ஒமனியாமடு பிரதேசத்தில் கைவிடப்பட்டுள்ள காணி ஒன்றிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. இந்த கைக்குண்டு நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த காணியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கைக்குண்டு ஒன்று இனங்காணப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கைக்குண்டை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை எதிர்வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் ஹமாஸ் தரப்பினர் விடுவிக்காவிட்டால் போர் நிறுத்த முடிவுக்கு கொண்டுவரப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மறு அறிவித்தல் கிடைக்கும் வரை பணிய கைதிகளை விடுவிக்கும் செயற்பாட்டை ஒத்திவைப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் பணிய கைதிகளை குறித்த காலப்பகுதிக்குள் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்காவிட்டால் ஹமாஸுக்கு எதிராக தீவிரமான தாக்குதல் நடாத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் தரப்பினரால் 76 பணிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் சகல பணிய கைதிகளையும் விடுவிக்குமாறு கோரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் பணிய கைதிகளின் விடுதலை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹீத்ரோ விமான நிலையம் தனது 2 முனையங்களை மேம்படுத்துவதற்காக பல பில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்ய தயாராகி வருகின்றது. பிரித்தானியாவின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான ஹீத்ரோ விமான நிலையம் தனது 2 முனையங்களை மேம்படுத்துவதற்கு தயாராகி வருகின்றது.
இதற்கு பல பில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்யவும் தயாராகி வருகின்ற நிலையில் இந்த முதலீடு 2 மற்றும் 5 முனையங்களில் கொள்ளளவை அதிகரித்தல், விமான நிலையத்தின் தளவமைப்பை மறுசீரமைத்தல் மற்றும் பேருந்து இணைப்புகள் உட்பட தரைவழி போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தனியார் முதலீட்டின் மூலம் நிதியளிக்கப்படும் என்று மேலும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.